கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே ஆண்டவர் 1ஆம் தேதி இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாய் அநேக நல் வார்த்தைகளை ஆண்டவர் நமக்காய் கர்த்தர் அருளச் செய்தார். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஆமென். இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, சவுல் என்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரனாய் இருந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே தனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணின, தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னை பிரித்த, தான் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ முடியாமல் அவனை மிகவும் வேதனைப்படுத்தின ஒரு மனிதன். அப்படின்னா ஒரு எதிரியினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னா, இதுவரைக்கும் சாபமான வார்த்தை வந்துச்சு, இதுவரை நீ நல்லா இருக்க மாட்ட, இதுவரையிலையும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது, நீ ராஜாவாகலான்னு நீ பார்க்குற, நீ எப்படி இருந்துருவ பார்க்கலாம், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்து கொண்டிருந்த அந்த வாயிலிருந்து முதலில் ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். அவன் எதிர்பார்க்கல இப்படி ஒரு வார்த்தை சவுலுடைய வாயிலிருந்து தனக்கு நேராக வரும் என்று எதிர்பார்க்கல. ஆனால் ஆண்டவர் தாவீது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை அவனுடைய காதுகள் கேட்க ஆண்டவர் உதவி செய்தார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது கர்த்தருடைய வார்த்தை. எப்படி தாவீதானவன் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து அத்தனை நாட்களிலும் கெட்ட வார்த்தைகளை போன்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தானோ, ஆனால் திடீரென்று அவன் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தை அவனை தேடி வந்தது போல, இந்த மாதத்திலே நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மையை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீர்கள். இதுவரைக்கும் அந்த இடத்திலே ஆபத்தான காரியங்கள் வந்திருக்கலாம், இதுவரைக்கும் அந்த இடத்திலிருந்து கெட்ட செய்திகள் வந்திருக்கலாம், இதுவரையிலும் அந்த இடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு நன்மை வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இனி வராது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அவன் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் அவன் காதுகளிலே கேட்கும்படியாய் கர்த்தர் கட்டளையிட்டார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த மாதம் முடிகிறதற்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற பலருடைய காதுகள் இப்படிப்பட்ட நல்ல செய்திகளை கேட்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நன்மை வர போகிறது. இது எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வெற்றியை கர்த்தர் கட்டளையிட்டு உங்கள் நிறைய பேரை கர்த்தர் இந்த மாதம் பிரமிக்க செய்ய போகிறார். வழக்கம் போல தீமைதானே வரும், வழக்கம் போல இந்த இடத்திலிருந்து கஷ்டம் தானே நமக்கு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மாதம் வித்தியாசமான மாதம். இந்த மாதம் கர்த்தர் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவர். நம்புறவர்கள் மேல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து, இதுவரையிலும் எனக்கு பிரச்சனையே வந்த இடத்திலிருந்து இந்த மாதம் ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் வரப்பண்ணுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தாவீதுனுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு உண்மையிலே வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜா தாவீதை கொல்லுவதற்காக, இல்லைன்னா தாவீதை அழிப்பதற்காக வேதத்திலே எடுத்த முயற்சிகள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நிறைய முயற்சிகளை அவர் எடுக்கிறார். ஒரு சிலதை மட்டும் உங்களுக்கு வேகமாய் நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். நீங்கள் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தினுடைய 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம், என் கை அல்ல பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான்.
நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் தாவீதை கொல்லுவதற்கு அழிப்பதற்கு எங்கிருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, கோலியாத்தை அவன் ஜெயித்து வெளியே வரும்போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று அந்த லேடி, அந்த சிஸ்டர்ஸ் வந்து அந்த முறையாய் பாடின அன்று முதற்கொண்டு வேதம் சொல்கிறது சவுல் தாவீதை காயும் மகாரமாய் பார்த்தான். இதை வந்து நம்ம வாசிச்சுட்டு போகும்போது ஈஸியா வாசிச்சுட்டு போலாம். அவன் வந்து காயும் மகாரமா பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? அது என்ன பெரிய விஷயம்? இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. காய் மகாரமாய் பார்க்கிற நபர் வந்து சாதாரணமான நபராக இருந்தா பரவாயில்ல. ஒரு நாட்டினுடைய ராஜா, ஒரு நாட்டினுடைய சாதாரணமான ஒரு பிரதானிய காய் மகாரமா பார்க்கிறது, கோபத்தோட வெறுப்போட பார்க்கிறது என்கிறது ரொம்ப கொடுமையான ஒன்று. நம்முடைய நீங்க நிறைய பேர் வேலை பார்ப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஓனருக்கு கீழே இருக்கிற மேனேஜருக்கு வந்து உங்களை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், உங்களை ரொம்ப எரிச்சலோட பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், உண்மையிலே சொல்கிறேன், நம்ம நிறைய பேரால் அந்த இடத்துல வேலையே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷனுடைய பார்வை, அந்த மனுஷனுடைய பேச்சு வந்து நாளுக்கு நாள் நம்மை கொண்டுடும். அதனால் இந்த ராஜா வந்து தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனத்தில் வாசித்தோம், தன்னுடைய எப்படி ஆகிலும் இந்த மனுஷனுடைய உயிரை எடுக்கணுன்றதுக்காக சவுல் என் குமாரத்திய உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன், உனக்கு கல்யாணம் தரப்போறேன் அப்படின்ற ஒரு சூழ்ச்சியை செய்தான். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22, 25வது வசனத்தை வாசிக்க போறோம். 21வது வசனம், அவள் அவனுக்கு கண்ணியா இருக்கவும் பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும் அவனை அவளுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினால் இன்று எனக்கு மருமகனாவா என்றார். கவனிங்க, அவனுக்கு இருந்ததே 2 பெண் பிள்ளைங்க. அதுல மூத்த பிள்ளை என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் வசனம் 17வது வசனம். 17வது வசனத்தை வாசிக்கும் போது, என் கை அல்ல பெலிஸ்தியரின் கையே அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி, என் மூத்த குமாரத்தியாகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன். பாருங்க, இந்த சவுல் யாரை வச்சு விளையாடுறாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய கோபத்தை தீர்க்கிறதுக்கு தன்னுடைய பிள்ளையை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. தன்னுடைய பிள்ளைகள் 3 பிள்ளைகளையும் அவன் இழந்ததற்கு காரணம் தன்னுடைய சுயத்திற்காக, தன்னுடைய மதிப்பிற்காக, தன்னுடைய மானத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளையே விற்று போடுவதற்கு தயங்காத தகப்பனார். இந்த தகப்பனார் மூத்த பிள்ளையை கொடுத்து ஏமாத்திரலாம்னு நினைச்சாரு. அதற்கு பிறகு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய 2வது பிள்ளையை நான் உனக்கு தந்துடுறேன், எப்படியாவது பெலிஸ்தியருடைய கை அவன் மேல் விழுந்து அவனை சாகடிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய முயற்சியிலே ஈடுபடுகிறார். இப்ப 2லயும் நடக்கல. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 19ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். நல்லா கவனிச்சுங்க, ஒரு நாட்டினுடைய ராஜா தாவீதை கொல்லுவதற்காக தன்னுடைய குமாரன் பிணத்திலையும் தன்னுடைய யோனத்தானோடும் ஊழியக்காரர் எல்லாரோடும், தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற நபர்களோட இவனை உயிரோட விட்டுறக்கூடாது, இவனை கொன்றணுன்ற அந்த செய்தியை தன் சுற்றி இருக்கிற இடத்துல சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா, நீங்க போய் கொன்னுட்டு வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஹோப்பை கொடுக்குறாரு. உங்களுக்கு இது ஒரு சாதாரணம் நினைச்சுக்காதீங்க. ஒரு அரசியல் தலைவனோ இந்த சமுதாயத்தில் மிக மதிப்புக்குரிய இடத்துல இருக்கிற நபர்களோ தன்னை சுற்றி இருக்கிற நபர்களிடத்துல வந்து அவனை போய் கொன்னுட்டு வந்துருங்க, அவனை கொன்றணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் உயிரோடே வச்சுக்க மாட்டாங்க. இதுவும் சவுலுக்காக அன்றைக்கு தாவீதை கொல்லுவதற்கு நிறைய பேர் எத்தனை பண்றாங்க. இவனை கொல்லுவதற்கு எடுக்கிற அடுத்த முயற்சி 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எறிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. நல்லா கவனிங்க. நம்பர் 1 முதலாவது தன்னுடைய மூத்த பிள்ளையை வச்சு கொல்லான்னு நினைச்சிட்டான், முடியல. நம்பர் 2 ரெண்டாவது தன்னுடைய இளைய பிள்ளைய, அழகான பிள்ளைய காமிச்சு, ஆசை காமிச்சு அவன் மூலமாய் பெலிஸ்தியரிடத்துல போய் கொன்றலான்னு நினைச்சு அது முடியல. அதுக்கப்புறம் தன்னுடைய மகனை ஏவி விட்டு தன்னை சுத்தி இருக்கிற தன்னுடைய வேலையாட்களை ஏவி விட்டு அதன் மூலமா கொல்லணும்னு நினைக்கிறான். அங்கேயும் அவனை ஒன்றும் பண்ண முடியல. அதற்கு பிறகு வேதம் சொல்கிறது, அவனே என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய ஈட்டியை எடுத்து சுவரோட சேர்த்து அவனை கொல்லலான்னு ட்ரை பண்றான். எத்தனை கொலை முயற்சி! இந்த ஒரு மனுஷனை, எந்த தவறும் செய்யாத இந்த தாவீதை, ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு.
ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொன்று போடும்படி கட்டிலோடு அவனை என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஹலோ, அடுத்து என்ன முயற்சி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, எப்பா என் மூத்த பொண்ணை நினைச்சு பொண்ணுனால கொல்ல முடியல, இளைய பொண்ணுனால கொல்ல முடியல, என்னுடைய மகனால கொல்ல முடியல, சுற்றி இருக்கிறவங்களால கொல்ல முடியல, நானும் ஈட்டி எடுத்து எரிஞ்சு அவனை கொல்ல முடியல. ஒண்ணு பண்ணுங்க, அவன் உயிரோட அவன் முழிச்சிருக்கும் போது அவனை கொல்ல முடியாது. அவனை எப்ப கொல்ல முடியும் தெரியுமா? அவன் தூங்கும் போது அவனை சாகடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அவன் தூங்குற நேரத்தில் கட்டிலோட எடுத்துட்டு வர சொல்றான் பாருங்களேன். அப்போ சவுலுடைய இருதயத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு கொலவெறி. யாரை கொல்லணும்? சவுல் எவ்வளோ எட்டாத உயரத்தில் இருக்கிறான். தாவீதுக்கு யாருமே துணை இல்லை. அவனை கொல்றதற்கு வகை தேடுகிறான். ஆனா அதுலயும் தாவீதை கொல்ல முடியல. அதோட அவனுடைய முயற்சியை விடல. அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 27வது 30வது 33வது வசனத்தை வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் 30 33. அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. அப்பொழுது சவுல் ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்திற்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். 30வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ. கவனிங்க, அடுத்து அவன் எப்படி ட்ரை பண்றான் அப்படின்னு சொன்னா, இத்தனை முயற்சி எடுத்தும் தாவீதை கொல்ல முடியாததுனால தன்னுடைய மகனை கெட்ட வார்த்தையில திட்டுறான். இந்த இடத்துல அந்த இடத்துல வாசி பாருங்க. யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டா. உன்னால எவ்வளவு அவமானம் தெரியுமாப்பா? நீ எல்லாம் நல்ல என்னென்னமோ வார்த்தையில திட்டுற. எப்படியாவது தன்னுடைய மகனை, ஈசாயின் மகனாகிய தாவீதின் மேல கோபப்படுத்தி இந்த வார்த்தையை சொன்னாலாவது என் பையன் அவனை விட்டு வெளியே வருவானா அப்படின்னு நினைச்சு முயற்சி எடுக்கிறான். ஆனா அந்த முயற்சியும் தோற்று போயிடுச்சு. அடுத்ததாக நீங்கள் 22ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தோட வாசிக்க போறோம். 22ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவிலே ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்கிற தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டு போகும்போது சவுல் தன்னண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்களுக்கு எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதிகளாகவும் 100க்கு அதிபதிகளாகவும் வைப்பானோ? போதும், நீ வீட்டில் போய் வாசிங்க. இப்போ என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் பிள்ளையை ஏவி விட்டு முடியல, இதுவரையிலும் தன்னை சுத்தி இருந்த படை சேவர்களை ஏவி விட்டு முடியல, தன்னுடைய மகனை ஏவி விட்டு அவனால ஒன்றும் பண்ண முடியல, தான் முயற்சி எடுத்து அவனால ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் என்ன தீர்மானம் எடுத்தான் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாரை காட்டிலும் அவனோட இருக்கிற ஆட்களை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா அவனை கொன்றலாம் நினைச்சு தன் தாவீதோடு இருந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா, இவனால உனக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? இவன் என்ன செஞ்சிருவான்? நான் இந்த நாட்டினுடைய ராஜா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அவனை கொன்றுவேன். நீங்க அவன் உனக்கு 100க்கு அதிபதியா அவனை வச்சிருவானா? 1000க்கு அதிபதியா வச்சிருவானா? நீ அவனை கொன்னுட்டு எங்கிட்ட வா, நான் உன்னை 100க்கு அதிபதியா வைக்கிறேன், நான் உன்னை 1000க்கு அதிபதியா வைக்கிறேன். தாவீதுக்கு அவனோட சேர்ந்து இருக்கிறவங்களே கொஞ்சம் பேரு, அந்த கொஞ்சம் பேரையும் தன்னுடைய கையில போட்டு தாவீதை கொல்லணும்னு முயற்சி எடுத்தவன் யார் தெரியுமா? இந்த சவுல். போகிற இடத்துல எல்லாம். ஆனா ஆண்டவர் ரொம்ப அமைதியா இருந்தார், ரொம்ப அமைதியா இருந்தார். நீ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளிலே இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாய் எழும்பும்படி நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சன்னதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். ஹலோ, எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்க. இப்போ கடைசியில எங்க போறான் தெரியுமா சவுல்? தாவீதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ எல்லா இடத்துலையும் இந்த சவுல் போய் நின்னான்.
இங்க யார் சப்போர்ட் பண்றா அப்படின்னு சொன்னா, அவன் ரொம்ப களைச்சு போய் சாப்பிட்றதுக்கே முடியாம இருக்கும்போது தேவாலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு பட்டயத்தை அவன் கையில கொடுத்து சமூகத்து அப்பங்களை அவனுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தாங்க. உடனே இதை கேள்விப்பட்டு சவுல் உடனே எங்க போனான் தெரியுமா? நேர சர்ச்சுக்குள்ளே போயிட்டான். அடைக்கல பட்டணம் என்கிற இடமே இருக்குது. எவ்வளவு எப்பேற்பட்ட பாவி அந்த இடத்துக்கு வந்தாலும் அவனுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு இருக்குது பைபிள்ல. ஆனா அந்த இடத்துல போய் அவங்க தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்ற ஒரு காரணத்திற்காக அவங்களிலே பல பேரை பட்டயத்தாலே கொன்று போட்டாங்க. உங்களை சாகடிப்பேன் நான். இருக்கிறதுலேயே ஆசாரியர்கள் மேல யாருமே கை வைக்க மாட்டாங்க. ஆனா உங்களை நான் கொல்லும் போது சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் இனி தாவீதுக்கு நான் சப்போர்ட் பண்ணா நானும் செத்துருவேன்ற உயிர் பயம் வரணுன்றதுக்காக, அந்த உயிர் பயத்தை காமிக்கணுன்றதுக்காக சவுல் வந்து அங்க இருக்கிறவர்களை பல பேர்களை கொன்று போட்டு விடுவான். அவ்வளவு வெறி, அவ்வளவு கோபம். இத்தனை நாட்களும் தாவீதை துரத்துன்னு துரத்தி அவனை கொல்லுவதற்கு இத்தனை முயற்சி எடுத்து இப்பதான் இந்த கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என் மகனே, என் மகனே, என் மகனே. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிச்சோம். நீ நிச்சயமா என்ன ஆவா அப்படின்னா, நீ ஒரு நாள் என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஆமேன். இவ்வளவு கொலை முயற்சி எடுத்து இவ்வளவு பகையா இருந்து முழுவதுமாய் தாவீதை கொல்லணும்னு நினைச்சு இவ்வளவு பிரயாசப்பட்ட அந்த ராஜாவினுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தை வருமானால், இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவருடைய தரிசனம் உங்க மேல இருக்கும்னா, ஆண்டவருடைய திட்டம் உங்க மேல இருக்கும்னா, ஆண்டவர் உங்க மேல கிருபையா இருப்பாரானால், உலக நாடுகளுக்கு ராஜாவான சவுலே எழும்பி இத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எல்லா முயற்சிகளையும் எல்லா அம்புகளையும் கர்த்தர் முறித்து ஜெயத்தை கொடுக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சவுல் துரத்தாத இடம் இல்லை, சவுல் சொல்லாத நபர்கள் இல்லை, சவுல் எடுக்காத முயற்சி எதுவுமே இல்லை. அத்தனைக்கும் சவுல் வந்து அவ்வளோ பெரிய யுத்த வீரன், சவுல் அந்த நாட்டிற்கு ராஜா. ஆனா தாவீது அந்த ஊர்லயே இருக்கிறதுல அந்த தாவீது சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் ஒரு தெள்ளு பூச்சி, நான் ஒரு தெள்ளு பூச்சி. அடுத்து தாவீது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னா, நானும் ஒரு புழு, நான் யார் இல்லை, நான் மனுஷன் இல்லை, நான் ஒரு தெள்ளுப்பூச்சி, நான் ஒரு புழு. நான் நம்புறேன், நீங்க புழுவா இருக்கலாம், நீங்க தெள்ளுப்பூச்சியா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய அனுமதி இல்லாம ஆண்டவருடைய பிள்ளைகளா ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிற உங்களை துரத்துகிறது ராஜாவா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற நபர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அவங்க உலகத்தையே கண்ட்ரோல்ல வச்சிருந்தாலும், நான் நம்புறேன் தெள்ளுப்பூச்சி ஆகிய உங்களையும் என்னையும் தொட முடியாது. ஆமென். புழுவா இருக்கிற உங்களையும் என்னையும் தொட முடியாது. நம் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு நன்றாய் கரங்களை தட்டி, நம் கையிலே இருக்கிற பட்டயம் அல்ல, ஈட்டி அல்ல, நம்முடைய குடும்பத்தையே காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. கடைசியில ஒன்னும் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில வந்தபோது தாவீதை பார்த்து, என் மகனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஆண்டவர் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். இதுவரையிலும் அந்த வாயிலிருந்து எத்தனை சாபமான வார்த்தை வந்திருக்கும், இதுவரையிலும் தாவீதை கொல்லுகிறதற்கு எத்தனை பட்டயத்தை போல வார்த்தைகள் வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவன் எதிர்பார்க்காத ஒரு அற்புதத்தை காதுகளிலே கேட்க செய்தார். இந்த மாதம் நிச்சயமாய் நடக்க போகிறது, நிச்சயமாய் நடக்க போகிறது. நான் ஆவியிலே உணர்கிறேன், இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் போதே உணர்கிறேன். பிரதர், சிஸ்டர், என் அன்பு தாய் தகப்பனே, நிச்சயம் நடக்கும். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருமானால் தான் எதிரே பார்க்கல, கொஞ்சம் கூட கற்பனை கூட பண்ணல, ஐயோ தன்னுடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை. ஆனால் அவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்த அந்த கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிமையை வர பண்ணுவே
பண்ணுவேன். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு மகிமையை வர பண்ணுவேன். இந்த மாதம் நான் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு உயர்வுகளை தருகிற மாதம். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கைகளை தட்ட தட்ட அப்படியே நடக்க போகிறது. ஆமென். தீமை வந்த இடத்திலே இந்த மாதம் நமக்கு நன்மை வரப்போகிறது. பட்டயம் வந்த இடத்திலே நமக்கு இந்த மாதம் ஆறுதல் வரப்போகிறது. கடினமான வார்த்தைகள் வந்த இடத்திலே இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் வரப்பண்ண போகிறார். கர்த்தர் வரப்பண்ண போகிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயத்திற்காக செய்வனை பண்ணிட்டாங்க, மாந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பொறாமப்படுறாங்க, காரி துப்புறாங்க, எலுமிச்சம்பழத்தை போட்டிருக்கிறாங்க, இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். எப்பொழுதும் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்மை கர்த்தர் எப்படி தப்புவிப்பார் என்றால், நம்மிலும் பலவான்களுடைய கையிலிருந்து நம்மை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எதிரி என்கிற ஒரு மனுஷனை பார்த்து பயமே படாதீங்க. சவுலை விட பெரிய எதிரி தாவீதுக்கு யாருமே இல்லை. ஆனா அவன் கையிலிருந்தே கர்த்தர் தப்பு வைப்பாரானால் உங்களையும் என்னை ஏன் கர்த்தர் தப்பு வைக்க மாட்டாரு? ஏன் தப்பு வைக்க மாட்டாரு? நான் நம்புகிறேன், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடியாகிலும் தரையிலே விழுவது இல்லை. எத்தனை பேருக்கு அந்த பலன் இருக்கிறது? நான் சொல்றேன், ஒன்றும் உங்களை பண்ண முடியாது. சொல்லுங்க, என்னை எதுவும் செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க, என்னை எதுவும் செய்ய முடியாது. நல்லா சொல்லுங்க, அவருடைய அனுமதி இல்லாம என்னை எதுவுமே செய்ய முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அனுமதி இல்லாம என்னை எதுவும் செய்ய முடியாது. என்னை நஷ்டப்படுத்த முடியாது, என்னை சிறைச்சாலையில போட முடியாது, என்னை கஷ்டப்படுத்த முடியாது. நீர் என்னை ஒரு நாளும் கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏராளமான கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் உங்களோடு இருக்கிறது அதிகம். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். ஆமென். இந்த வசனத்தை நான் நேற்றைக்கு தியானித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு 3 காரியங்களை, அப்படின்னா ஆண்டவர் ஏன் இவ்வளவு நாட்கள் தாவீதுனுடைய விஷயத்துல கர்த்தர் ஏன் அமைதியா இருந்தார் அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னா, இந்த சவுலை ஆண்டவர் ஃபர்ஸ்டே தண்டிச்சிருக்கலாமே. தன்னுடைய மூத்த மகளை திருமணம் பண்ணி கொடுத்த உடனே அவனுக்கு ஒரு ஆப்போசிட்டா அமையுது. அப்பவே ஆண்டவர் இந்த சவுலை திருத்தி இருக்கலாம்ல. எதுக்காக? கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இந்த சவுல் தாவீதுக்கு கண்ணியாகவே இருந்தார். கடைசியில் தன்னுடைய ஊர்லயே அவரால் இருக்க முடியாம, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆராதனை ஆரம்பிச்ச உடனே சொன்னேன்ல, எங்கேயுமே இருக்க முடியாம கடைசியில் எங்க போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா, எதிரியினுடைய நாட்டுக்கே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா கோலியாத் என்கிறவன் பெலிஸ்திய நாட்டிலே மிகப்பெரிய ஒரு ராட்சதன். அந்த ஜனங்கள் அவனை வைத்து கொண்டாடினார்கள். அவனை கொன்னதே இந்த தாவீது. அதனால முழு பெலிஸ்திய ஜனத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல அவங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, யார் மேல பயம் இருக்குது? தாவீது மேல. பயம்ன்றதை விட கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மேலையும் அல்ல. யார் மேல ரொம்ப கோபம்? தாவீது மேல ரொம்ப கோபம். நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, எங்க லீடரை அழிச்சிட்டல, எங்களுக்கு இருந்ததே அவன் ஒருத்தன் தாயா, அவன் அவ்வளோ பெரிய ஆளு, அவனை வச்சு நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம், அவன் தலையை வெட்டி எடுத்துட்டிய நீ. அதனால மொத்த பெலிஸ்திய ஜனங்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கினவன் தான் தாவீது. தாவீதை யாராவது ஒருத்தர் கொன்னுட்டாங்கன்ற செய்தி பெலிஸ்தியர்ல போனா அவனை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா இந்த தாவீது தன்னுடைய சொந்த ஊர்ல சவுலுக்கு பயந்து அவனால இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்க போனார் அப்படின்னு சொன்னா, பெலிஸ்திய தேசத்திற்கு கடந்து போனார். அங்க போய் இதுவரையிலும் ரொம்ப ஆக்டிவா இருந்தவர், இதுவரையிலும் மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பலசாலியா இருந்தவர், நுரை தள்ளி பைத்தியக்காரனை போல நடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ பலனா இருந்தாலும், எவ்வளோ விசுவாசமா இருந்தாலும், ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை இப்படி கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு உங்க ஃபெய்த் உங்களுக்கு, உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு கை கொடுக்காத மாதிரி தெரியும். நீங்க என்னமோ ரொம்ப டல்லா இருக்கிறது மாதிரி தெரியும். ஒரு காலத்துல சிங்கம் போல கர்ச்சித்தவங்க, ஒரு காலத்துல ரொம்ப வெற்றியா நின்னவங்க, சில நேரத்துல மடங்கி கிடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீங்க மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆனா அதை பார்த்து நான் அன்னைக்கு இவ்வளவு பலசாலியா இருந்தனே, இன்னைக்கு இவ்வளவு சோர்ந்து போயிருந்தேன் நினைச்சு மனசை தளர விட்டாதீங்க. மனசை தளர விட்டாதீங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கலாம். பாஸ்டர், ஒரு நாள் என்னுடைய தைரியம் என்ன தெரியுமா, என்னுடைய விசுவாசம் எவ்வளவு தெரியுமா, ஒரு நாள் எப்படி நான் இருந்தேன் தெரியுமா, நேருக்கு நேராய் பிசாசை சந்திச்சிருக்கலாம், நேருக்கு நேர் முழங்கால் நின்று வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஒரு நாள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனா அட் பிரசன்ட் இந்த தாவீதை போல உங்களுடைய உயிருக்கே பயந்து, உங்களுடைய வாழ்க்கைக்கு பயந்து நீங்க ஒளிஞ்சு ஓடுறது மாதிரி, நான் விசுவாசியே இல்லை, நான் கிறிஸ்தவனே இல்லை, நான் பைபிளே தூக்கல
என்ற அளவிற்கு உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இதே வாழ்க்கை தாவீதுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆனால் ஒரு நாள் தாவீதை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எடுத்தார். மறுபடியும் கர்த்தர் பலத்தை கொடுத்தார். அந்த தேவன் இந்த சோதனையின் நாட்கள் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு பலத்தை கொடுத்து நல்ல கைகளை தட்டி கொண்டே ஆமென், மறுபடியும் கர்த்தர் உங்களை மீட்டு எடுப்பார். அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சோ இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் போது தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தனித்து ஒரு நாரையை போல இருக்கிற ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே. அந்த சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் தன்னுடைய பிரச்சனையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அமைதியாவே இருக்கிறாரு, அமைதியாவே இருக்கிறாரு. சவுல் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் உயிரை மட்டும்தான் காப்பாத்தினாரே தவிர அவனை தண்டிக்கவோ அவனை அழிக்கவோ இல்லை. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஏன் உங்க வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்? சிலர் ஒருவேளை இந்த தாவீதை போல நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க? ஆண்டவரே இத்தனை நடந்தும் ஏன் நீங்க அமைதியா இருக்கிறீங்க? நீங்க அவனை தட்டி கொடுக்கலாம்ல, நீங்க அவனை ஒரு ஸ்டிக் பண்ணலாம்ல, நீங்க என் கூட இருக்கிறத பேசலாம்ல, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா அவன் அடக்கி இருப்பான்ல. அப்போ இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது வேதத்துல எனக்கு 3 சம்பவங்கள், ஆண்டவர் அமைதியாகவே இருந்த ஒரு 3 சம்பவங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து நம்ம முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினைப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம வாசித்த இந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பார்வோன் ஒரு மிகப்பெரிய கண்ணியாகவே இருக்கிறான். அப்படின்னா இவர்களை எத்தனை வருடமாய் அடிமையாக்குறாருன்னா கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இவன் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கிறான். ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. அங்கேயே நிறைய பேரை கொலை செய்யறாங்க, நிறைய பேரை அடிக்கிறாங்க, அந்த ஜனங்களுக்கு வேலை பளு அதிகமாய் கொடுக்குறாங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் அவ்வளவு பெரியதா எட்டுது. ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. சோ கர்த்தர் நினைத்திருந்தால் அந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசையை கொண்டு ஒரே ஒரு அற்புதம், அந்த முதல் அற்புதத்திலேயே அவனுடைய கோலை கீழே போட்டு அந்த கோல் பாம்பாய்ச்சி பாருங்களேன். அந்த பாம்பு எல்லா கோலை அங்க இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாருடைய கோலையும் விழுங்கி போயிடுச்சு பாருங்களேன். அப்பவே அந்த ராஜா மனசு இறங்கி, எப்பா உங்க தேவன் பெரியவர், நீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை செய்றீங்க, ஒரு கோல் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்குது, நீங்க எல்லாரும் போங்கன்னு ஆண்டவர் அன்றைக்கு அவனுடைய மனதை திருப்பி இருந்தா அன்னைக்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் அமைதியா இருந்தார். அடுத்த வாதைக்கு ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. கிட்டத்தட்ட 10 வாதைகள் நடக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அமைதியா இருந்தார். நமக்கு நிறைய பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க செஞ்சிருக்கலாம்ல, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க? இத்தனை நாட்கள் நீங்க விட்டு பிடிக்கணுமா? இத்தனை மாதங்கள் ஆகிறது, இத்தனை வருஷங்கள் ஆகிறது, நீங்க முன்னாடியே செஞ்சிருக்கலாம்ல, ஒரே காரியத்துல செஞ்சிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் அமைதியாவே இருந்தார். இப்போ 10 வாதைகள் முடிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதான், நம்ம விடுதலை ஆயிட்டோம், நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தார் என்று அப்படியே சந்தோஷமா பாடிட்டே போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் மறுபடியும் பார்வோனுடைய இருதயத்தை என்ன படுத்தினாராமா? சத்தமா சொல்லுங்க. சிலருடைய வாழ்க்கையில இப்படிதான் ஆண்டவர் செய்வாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சுடா, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, ஒரு கையளவு மேகத்தை பார்த்துட்டோம், நம்ம காலடி எடுத்து வச்சுட்டோம், நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம், நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு காலடி எடுத்து வச்சுட்டு சந்தோஷமா ஒரு பாட்டு பாடி சர்ச்சில் ஒரு சாட்சியை எழுதி கொடுத்து பாஸ்டரும் வாசிச்சாச்சு, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வேற சொல்லியாச்சு, ஆண்டவர் செஞ்சுட்டாரு, ஆண்டவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆனா சொல்லி முடிச்ச அடுத்து திரும்பி பார்த்தா சந்தோஷம் பொங்குதே அப்படின்றது அப்படியே டல்லாகுது. என்னடா பாட்டு கொஞ்சம் பின்னாடி பாளையத்திலிருந்து ஸ்லோவாகுதே,
சத்தம் கொஞ்சம் பலமாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு மொத்த பேரும் திரும்பி பார்த்தா ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இதுவரையிலும் அவனோடு போராடினது பார்வோனும் அவனுடைய வேலையாட்களும். ஆனால் இப்போ பார்வோனுடைய அந்த அந்த பட்டண தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து சகல யுத்த வீரர்களும் மொத்த பேர் இப்போ கிளம்பி வர்றாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது வரட்டும் வரட்டும் வரட்டும். அந்த நடு கடல் ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த கடலிலேயே அழித்து போட்டார். நான் நம்புறேன் சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிரியினுடைய எல்லா ஆயுதத்தையும் கர்த்தர் அழிப்பதற்காகத்தான் கர்த்தர் அமைதியாகவே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். சில நேரத்தில் அவங்களுடைய பணம்ங்கிற திமிர கர்த்தர் அழிப்பார், ஆணவன்ற திமிர கர்த்தர் அழிப்பார். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு என்னென்ன ஆயுதத்தை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்துறாங்க, அவங்க பயன்படுத்தினாங்களோ அத்தனை ஆயுதத்தையும் ஒன்னொன்னா கர்த்தர் அழிச்சிட்டே இருக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க. அதற்கு பிறகு அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்றதற்கு அவர்கள் தேடினாலும் ஒருத்தரும் ஒண்ணுமே இருக்காது. அதற்காகத்தான் என் தேவனாகிய கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்று நம்புறவங்க நல்ல மேல கரங்களை தட்டி ஆமென். சத்துருக்களை பலவீனப்படுத்துகிற கர்த்தர், சத்துருக்களை பலவீனப்படுத்துகிற கர்த்தர். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி என்றுமே காண்பது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே இதே வார்த்தை உங்களுடைய இருதயத்திலே வந்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, நீர் ஏன் அமைதியா இருக்கிறீர்? இவ்வளவு நடந்தும் ஏன் அமைதியா இருக்கிறீர்? இத்தனை செய்தும் ஏன் அமைதியா இருக்கிறீர்? நீ தண்டிக்கலாமே, நீ நிறுத்தலாமே, நீர் அழித்திருக்கலாமே, நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. கொஞ்சம் எனக்கு அமைதி கிடைக்கும்ல, கொஞ்சம் எனக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்க போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போகட்டும், அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யட்டும், அவங்களுடைய முழு யுக்தியையும் பயன்படுத்தட்டும், அவங்கள்ட்ட இனி செய்கிறதற்கு ஒன்றும் இல்லைன்ற அளவு வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சில நேரங்களில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறதற்கு காரணம் எதிரியினுடைய எல்லா ஆயுதங்களும் செலவழிக்கிற வரைக்கும் உங்களோட பிரச்சனை பண்ணுறதற்கு அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. சொல்லுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அந்த அளவிற்கு எதிரிய கர்த்தர் கொண்டு வருகிறவர் கர்த்தர். அதற்காகத்தான் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நானும் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இந்த மாதிரி பார்த்துருக்கிறேன், எத்தனையோ பார்த்துருக்கிறேன். நான் ஊழியக்காரங்களை அடிக்கும்போது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் சில மனிதர்கள் செய்யும் போது நம்ம தோணும், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இப்படி அனுமதிக்கிறீங்க? பாருங்க ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் அமைதியாகவே இருப்பார். பண்ணுறா, நீ எல்லா யுக்தியையும் பயன்படுத்து. நீ அரசியல்வாதியை கூப்பிடு, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நீ கள்ள எழுது, கள்ள லெட்டர் எழுது, ரவுடியை கூட்டிட்டு வா, உன்னுடைய எல்லா பலத்தையும் யூஸ் பண்ணு, திருடு, எல்லாம் பண்ணு. ஆனால் ஒன்றே ஒன்று, கடைசியில் உனக்கு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் பிள்ளையை எதிர்க்கிறதுக்குன்னு உனக்கு ஒன்றுமே. சொல்லுங்க, இதை நம்புறீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? அவங்க எங்கே வேணாலும் போட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தரித்திருங்க. இன்றைக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரோட தெளிவாக பேசுகிறாரு. அவங்க எந்த இடத்துக்கு எவ்வளோ எஸ்ட்ரீம் வேணாலும் போட்டும், அதனால் உங்களுக்கு சில பாதிப்புகள் வரும். ஆனால் உங்களை முற்றிலுமாய் அழிப்பதற்கு, சொல்லுங்க சத்தமா, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு சில பாதிப்புகள் வரலாம், சில கஷ்டங்கள் உங்களுக்கு வரலாம், சில அவமானங்கள் நீங்கள் படலாம், சில நாட்கள் நீங்கள் தூங்காமல் கூட இருக்கலாம், சில நாட்கள் நீங்கள் சிங்கக்கவி மாதிரி அனுபவங்கள் கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் நான் நம்புறேன், அவங்க ஆயுதம் எல்லாம் என்ன பண்ணட்டும்? சொல்லுங்க சத்தமா. ஆமானை குறித்து வேதம் சொல்லுகிறது, முருதகாய் விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப அமைதியாகவே இருந்தார். எது வரைக்கும் அமைதியாக இருந்தார்? தூக்கு மரத்தை நட்டு வாட்ச்மேனை தட்டி கொடுத்துரு, அங்கே பாரு ஹைட்டா மலை மேலே ஒன்று தெரியுது. ஆமாம் சார், என்ன தெரியுதா சார்? தூக்கு மரம் மாதிரி தெரியுது சார். அது வேற யாருக்கும் இல்லை. யாருக்கு தான்? உனக்கு தான். ஆமானுடைய சகல யுக்திகளையும் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் விட்டுட்டார். ஆமான் ஒவ்வொரு விஷயம் அந்த ராஜாவுக்கிட்ட போய் உட்கார்ந்து பேசும்போது முருதகாயினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அப்படியே, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எதிரியை கொண்டு போய் ராஜாவோட சேர்த்து விட்டீங்க, எதுக்கு ஆண்டவர் இப்படி சேர்த்து விட்டீங்க? அவன் சும்மா இருக்கும்போதே யூ டர்ன் போடுவான், இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவான்.
இப்ப ராஜா அவன் தோள் மேல கையை போட்டா என்னென்ன வேலை பண்ணுவான் இதெல்லாம் மனசுல நினைச்சிருப்பான் மொர்தெகாய். இங்க நிறைய மொர்தெகாய்கள் இருக்கிறீர்கள். உங்க மனசுலையும் எப்படிதான் ஓடிட்டு இருக்குன்னா, ஆண்டவரே அவன் ஒளிவான்னு நினைச்சா, அவன் போவான்னு நினைச்சா, அவன் விட்டுருவான்னு நினைச்சா, முன்னிலும் பயங்கரமான பலனா வந்து நிற்கிறானே, ஏற்கனவே இருந்ததை விட பெரிய பிரச்சனை பண்றானே, நான் எங்க போவேன், நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தர் அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் அமைதியா இருக்கிறதற்கு காரணம் உண்டு. இனி உன்னை எதிர்ப்பதற்கு ஆயுதமே இல்லைன்ற அளவிற்கு அவனை நான் ஜீரோ பண்ற வரைக்கும், எதிரிய ஜீரோ பண்ற வரைக்கும் என் தேவன் அமைதியா இருக்கிறவர். கைகளை தட்ட தட்ட அந்த மகிமை உங்கள் மேல் கடந்து வரட்டும். எதிரிய ஜீரோ வாக்குற வரைக்கும், அவனுடைய ஆயுதங்கள் முழுவதையும், ஓ ஹalleluya, கர்த்தர் அந்த ஆயுதங்கள் முழுவதையும் முறிக்கிற வரைக்கும் என் தேவன் அமைதியாகவே இருக்கிறவர். இப்ப எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் தேவன் அமைதியா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் அமைதியா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என் தேவன் அமைதியா இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஹல்லேலூயா. கடந்த நேற்றைய தினத்தில் இந்த ரோட்டில் ஒரு பாப்பா, இந்த ஏரியாவில் உள்ள ஒரு தங்கச்சி ஒரு பர்ஸை தொலைச்சிட்டாங்க, பேக்கோடு தொலைச்சிட்டாங்க. அதில் மிகவும் முக்கியமான நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அதில் இருந்துச்சு. அப்போ அந்த பிள்ளை அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மாவும் வந்தாங்க. ஃபாதர், ஏதாவது சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் காமிங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த முன்னாடி இருக்கிற சிசிடிவி கேமரா இந்த இந்த ரோட்டில் போகிற நம்ம ஏரியா பசங்க வந்து ஒன்றை உடச்சிட்டாங்க, திரும்ப உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குச்சி வச்சு அந்த கேமராவை தரையில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. என்ன தரையில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கம்மா, இந்த கேமராவை இப்படி வந்து தரையில் பார்க்குறது மாதிரி வச்சா யாரை பார்ப்புவீங்க நீங்கள் அப்படின்னு. யார் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டான்னு கேட்டால், யார் கேமராவை உடைச்சாரோ, யார் அந்த கேமராவை தலைகளை மாட்டான அந்த பையன் சொல்லிவிட்டு இருக்கிறான். ஃபாதர்கிட்ட போய் கேளுங்க, ஏதாவது ஒரு கேமரா ஆன்ல இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆமேன். ஒரு காலத்தில் கேமரா மாட்டும் போது பயந்துட்டே மாட்ட வேண்டியது, எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி. ஆனால் ஒவ்வொரு டைமும் செய்யும்போது, ஆண்டவரே இனி எத்தனை காலம் ஏன் ஆண்டவரே இப்படி விட்டு வச்சிருக்கிறீங்க. ஆனால் இப்போ ரோட்டில் போகும்போது, ஃபாதர் அப்படின்னு கை காமிச்சிட்டு, ஆமாப்பா நல்லதுப்பா அப்படின்னும் போது, ஒரு 100 ரூபா தருவீங்களா, ஒரு 100 ருபீஸ் தருவீங்களா? எங்கப்பா உன் வீரம் எங்கப்பா போச்சு, உன் தைரியம் எங்கப்பா போச்சு? எப்பவுமே உன் கூட ஒரு 10 பேரை வச்சிருப்பியப்பா, சண்டை பண்ணி தானே வந்திருப்பியப்பா. ஆமாம் தான், உங்கள் தான் சைலண்டான ஆளாச்சே, உங்கள் தேவன் தான் சைலண்டான ஆளாச்சே. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன படுத்திட்டாரு, என்னை பலவீனப்படுத்தி இப்போ எதிரி எங்கே கொண்டு நிறுத்திட்டாரு. கேட்கல? சத்தமாக சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு நடக்கும். இதுதான் நமக்கும் கர்த்தர் செய்ய போறாரு. இதுதான் நமக்கும் கர்த்தர் செய்ய போறாரு. எதிரியை குறித்து பயப்பட வேண்டாம், அவங்க வீரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம், அவங்களுடைய வல்லமையை குறித்து பயன்பட வேண்டாம். அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் போகட்டும், அவர்கள் என்ன ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் பயன்படுத்தட்டும். யாராவது ஒருத்தர் கலங்கி போய் இந்த இடத்துல இருக்கலாம், பாஸ்டர் இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் பாஸ்டர் இந்த செய்தி. அவங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிட்டாங்க தெரியுமா? எந்த நபரிடத்துல போகணுமோ போயிட்டாங்க. அவங்க எதுக்கும் தயங்க மாட்டாங்க. என்ன அழிக்கிறதற்காக யாரிடத்துல வேணாலும் அவங்க பேசுவாங்க, எவ்வளவு லட்சங்கள் வேண்டுமானாலும் செலவு பண்ணுவாங்க. நான் சொல்றேன், கவலையே படாதீங்க, போட்டும். அவங்க எங்க போனாலும் தோல்வியோட தான் திரும்பி வருவாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு இல்லாம தான் திரும்பி வருவாங்க. ஏனென்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், கைகளை தட்டி ஆமென், நல்ல கரங்களை தட்டி, அது வாய்க்காது. சொல்லுங்க, வாய்க்காது. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்ப்பதில்லை. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க போகும்போதெல்லாம் நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணு, நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணு, நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணு. கடைசியில் உன் கையில ஒரு ஆயுதமும், நீங்களும் அப்படிதான் எதிரிகளுக்காக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எவ்வளவு பெரிய ஆயுதத்தை நீங்க பயன்படுத்தினாலும் நீங்க கண்டிப்பா எப்படிதான் வருவீங்க சொல்லுங்க? நீங்க தோற்று போய் தான் வருவீங்க. ஒவ்வொரு டைமும் சில நேரங்களில் வந்து சில எதிரியை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனோட போராடாதன்னு ஆண்டவர் சிம்பாலிக்கா சொல்றாரு. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, இவனை என்ன பிரச்சனை பண்ணியும் மேற்கொள்ள முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீ கொஞ்சம் சும்மா இருன்னு அர்த்தம். நல்லா சொல்லுங்க, எல்லாருமே நல்லா உரைக்கிறது மாதிரி சொல்லுங்க. நீ உடனே இந்த இடத்துல சரி, பாஸ்டர்ட்ட போய் சரியாகல, உடனே போலீஸ் ஸ்டார்ட்ட போயிடலான்னு நினைக்கிறதுக்கு இல்லை. நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. நிறைய பேர் அப்படி சாட்சி கூட சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நான் பாஸ்டர்ட்ட போனேன் சரியாகல, அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சர்ச்சிலேருந்து வெளியே போனேன்னா
ஒரு பிரதர் வந்து என்கிட்ட காரணமே இல்லாமல் கை கொடுத்து பிரைஸ் தி லார்ட் சொன்னார். பிரைஸ் தி லார்ட் அப்படி சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க வக்கீல் அப்படின்னாரு. உடனே பாஸ்டரால் செய்ய முடியாததை இந்த வக்கீலை அனுப்பி செய்கிறதுக்காக தான் கர்த்தர் அனுப்பியிருக்காருன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் என் கையில் அவ்வளோ, என் தலையில் அவ்வளோ பெரிய பாராங்களை தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சு. அட பொல்லாத ஆவியே, இங்கேருந்து தப்பிச்சு விட்டது கர்த்தர், அங்கே மாட்டி விட்டது சத்துருன்னு உனக்கு தெரியாமல் போச்சே. உன் கண்ணு திறக்காதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? கேட்டா வக்கீல் யார் அனுப்புனதாமா? ஹலோ, கேட்கல? போலீஸ்காரர் யார் அனுப்புனதாமா? ரவுடி. காரணமே இல்லாமல் ஒரு ரவுடி வீட்டுக்குள்ளே வந்தார் பாஸ்டர். எதுக்கு இவர் காரணமே இல்லாமல் இருந்தானா? கர்த்தரையே கொண்டு வந்தார். யாரை? ரவுடியை. ஆமாம், என்ன பண்ணீங்க அப்புறம் அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த ரவுடியை அனுப்பி எதிரியை கொஞ்சம் தட்டி விடலான்னு பார்த்தேன். ஆமாம், நீங்கள் யாருக்கு விரோதமாக உங்களுடைய யுக்தியை பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக நீங்கள் 0 ஆகிற வரைக்கும் அவங்கள என்ன பண்ண முடியாதுன்னா, சிலரை நீ ஜெயிக்க வேண்டான்னு ஆண்டவர் விட்டுருவாருன்னா நீங்கள் எதுவும் பண்ணாமல் விட்டுருங்க. அது தன்னை போல என்ன பண்ணுன்னா அந்த தீயை அமர்த்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய செலவு எங்கேயும் போய் எந்த இடத்துல நிற்க வைக்க முடியாது. நீங்கள் 0 வர்ற வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும். அதுக்கு முடிவே கிடையாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவரே, நீர் ஏன் அமைதியாக இருக்கிறீர்? என் விஷயத்தில் இவ்வளவு நடந்தும் நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர்? எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதத்தையும் அழித்து என் எதிரியை முழுவதும், என் எதிரியினுடைய ஆயுதத்தை அழிப்பதற்காக கர்த்தர் அமைதியாகவே இருக்கிறார். கையை உயர்த்தி நான் நம்புகிறேன் ஆண்டவரே. முழு பலத்தோடு கூட சொல்லுங்க, நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரிய தேவன், நீர் எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா, நீர் எவ்வளவு பெரிய தேவன். இரண்டாவது ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்போதும் எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவிதமான கீர்த்த வாத்திகளின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே ஆயில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். அடுத்த வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடும் கோபம் கொண்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறு பெற்றது. சூளை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தின் பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசரதுகளோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவருடைய விஷயத்துல கர்த்தர் ரொம்ப அமைதியா இந்த இடத்துல இருக்கிறார். முதல் விசை இந்த மாதிரி எல்லாரும் அந்த சிறுபத்துக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அப்படியே விழுந்துட்டாங்க. இவங்க மட்டும் அதை செய்யாத உடனே, ஏன் நீங்க அப்படி பண்ணாம இருக்கிறீங்க, என்ன காரணம்? சரி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம், இனி ஒரு டைம் அந்த மாதிரி நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், அந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் விழுந்து பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம், நாங்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம், ரொம்ப தீவிரமாய். ஸோ அந்த நேரத்திலே ஆண்டவர் ராஜாவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கலாம், ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு திகிலை கொடுத்துருக்கலாம், வானத்தை அப்படியே கருக்க பண்ணி மழை மேகத்தால் மூடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். இப்போ ராஜாவுக்கு கடும் கோபம் வருகிறது. அந்த சூளையை 7 மடங்கு அதிகமாக்க சொல்றார். ஆண்டவர் அப்பவும் அமைதியா இருந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய பலசாலிகளை கூப்பிட்டு இவங்க எல்லாரையுமே கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அவங்கள இருக்க கட்டும் போது ஆண்டவர் அமைதியா இருந்தார். தூக்கி கொண்டு போகும்போது அமைதியா இருந்தார்.
அவர்கள் தூக்கி கொண்டு போனவர்களே அந்த வெப்பம் தாங்க முடியாம சுருண்டு விழுகிற அளவிற்கு வெப்பம் அதிகமா இருந்துச்சு. ஆனால் அக்கினி சூளையிலே போடுகிற வரைக்கும் என்னுடைய ஆண்டவர் எப்படி இருந்தார்னா அமைதியாகவே இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே ஆண்டவர் புயல் காற்றிலே நம்மோடு இருக்கிறத உணர முடியாது. அமர்ந்த தண்ணீரிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க முடியாது. இந்த ஜெபத்தில், இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இதுலையாவது கர்த்தர் உதவி செய்வார், இப்ப ஆண்டவர் வருவார், இப்ப ஆண்டவர் வருவார் அப்படின்னு நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அவ்வளவுதான், என்னை கட்டுறதுக்கு விட மாட்டார். ஆபிரகாம் தன்னுடைய கத்தியை எடுத்து அப்படியே ஓங்கி குத்த வரும்போது ஆண்டவர் உடனே வர்றாரு, இறங்கி சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாத, நீ கொன்றாத, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் பார்த்தேன். ஆண்டவர் அதை செய்ய விடாம, அந்த ப்ராசஸை செய்ய விடாம கர்த்தர் உடனே அந்த இடத்துல கர்த்தர் தடுத்து நிறுத்துறார். ஒருவேளை சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அப்படிதான் நினைச்சிருக்கலாம். இப்ப மழை வரும், எங்களை தீயில கொண்டு போய் போடுகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த தீயை அணைச்சிருவாரு, இப்ப வருவாரு. ஆனா அவர்கள் எதிர்பார்த்து எதுவும் நடக்காம ராஜாவினுடைய வார்த்தையின் படியே அவர்கள் நெருப்பிலே போடப்பட்ட ஆகிவிட்டது. அந்த நெருப்பிலே போட்டார்கள். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ராஜா அந்த தீயில உத்து பார்க்கும்போது இவங்க போட்டது எத்தனை நபர்கள்? 3 பேர். ஆனா அங்க இருக்கிறது எத்தனை பேர் அப்படின்னு சொன்னா, 4வது. அவங்க சொல்லும்போது சொல்கிறார், 4வது இருக்கிற ஆள் தேவ புத்திரரை போல நாங்க பார்க்கிறோம். நம்ம போட்டது 3 பேர், ஆனா அங்க 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களை திரும்பி வெளியே வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய முடி கருகவில்லை, அந்த அக்னியினுடைய வாசனை கூட அவர்கள் மேல் படவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அமைதியா இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னார், என் பிள்ளைக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீ செஞ்சாலும் என் பிள்ளைக்கு ஒரு % கூட ஒரு சேதமும் அணுகாது என்கிறதை கர்த்தர் எதிரிக்கு நிரூபிக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்தார். உனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய யுத்தம் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க பார்க்கலாம், ஒன்றும் உங்களை, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீ அவங்க கொடுக்கிற ப்ரெஷர்ல நீங்க அவ்வளவுதான், துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுவீங்கன்னு நினைப்பாங்க. அவங்க கொடுக்கிற ப்ரெஷர்ல அந்த வேலையை விட்டு நீங்க நின்றுவீங்கன்னு நினைப்பாங்க. அவங்க கொடுக்கிற அந்த ப்ரெஷர்ல இந்த ஊரையே நீங்க காலி பண்ணி போவாங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நான் நம்புறேன், அவங்க என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் அது உங்களை ஒண்ணுமே, சத்தமா சொல்லுங்க, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா எதிரி அக்னி சூளைக்குள்ள போட்டாலும் அது உங்களை ஒண்ணுமே என்ன பண்ணக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. நமக்கு நிறைய பேருக்கு யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா உடனே அழுதுட்டு கொண்டிருப்பாங்க, ஐயோ போயிடுச்சு. ஆனா பைபிள்ல இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் சிறைச்சாலையிலே ஜாலியா கையை தட்டி ஆராதிச்சுட்டு இருந்தாங்களாமா. ஆமே. நீங்க எதிரிக்கு கொடுக்குற பெரிய தண்டனை என்ன தெரியுமா? எதிரிக்கு கொடுக்குற பெரிய தண்டனை அவனுக்கு முன்னாடி அழுறதில்லை. ஹலோ, அவனுக்கு முன்னாடி அழுறதில்லை, அவங்களுக்கு முன்பாக அழுகிறது கோழை. அவளுக்கு முன்பாக வருத்தப்படுற, அதுக்காக அவங்களுக்கு முன்னாடி நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன ஒன்றும் பண்ணாதுன்னு ஹெட்வைட் எல்லாம் ஆக வேண்டாம். மனசுக்குள்ள நீங்க என்னதான் என்ன 7 மடங்கு அக்னி சூளைக்குள்ள போட்டாலும் எங்களை காக்கவும் எங்களுக்கு விடுவிக்கவும் 4வது நபராக எங்களோடு உலாவுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ அனுப்புகிற எந்த ஆயுதமும் எங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் அனுப்புகிற எந்த ஆயுதமும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அமைதியா இருக்கிறார், கர்த்தர் அமைதியா இருக்கிறார். கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைக்கு விரோதமாய் எந்த ஆயுதத்தை எடுத்தாலும் அது ஒன்றும் அவனை சேதப்படுத்த, எதிரிக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. நீங்க எவ்வளவு பலசாலிகள் என்கிறதை கர்த்தர் காமிச்சு கொடுப்பாரு. உங்களோடு கூட இருக்கிற பெரிய தேவன் யார் என்கிறதை கர்த்தர் எதிரிக்கு நிச்சயமாய் காண்பித்து கொடுப்பார். நம்புறவங்க அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு தொந்தரவு கொடுத்தோம், இவ்வளவு பிரச்சனை கொடுத்தோம், இவ்வளவு மனபாரத்தை கொடுத்தோம், இல்லை ஹல்லேலூயா, அவங்க இருதயத்தை மாற்றுவதற்கோ உடைப்பதற்கோ ஒருவராலும் முடியாது. ஏனென்றால் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு.
அவர்கள் அந்த தொந்தரவு கொடுக்க 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 இன்னும் பலத்தை கத்த தருவார், இன்னும் பலத்தை, இன்னும் ஆரோக்கியத்தை கத்த தருவார். ஆமேன். ஒரு முடி கூட கருகி போவது. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சதிலிருந்து நீங்க குறைஞ்சு போகக்கூடாது. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணணும்னா, கர்த்தர் உங்களை வளர பண்ணணும், கர்த்தர் உங்களை நிற்க பண்ணணும். இந்த பலிபீடத்திலிருந்து இந்த மாதத்தினுடைய இந்த ஃபர்ஸ்ட் வாரம் உங்க எல்லாரையுமே பிளஸ் பண்றேன், உங்க எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். என்ன மிரட்டல் வந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி உங்களை எப்படி கர்த்தர் நிற்க வைக்க போறாருன்னா, நம்ம மிரட்டலுக்கெல்லாம் அவன் பயப்பட சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கர்த்தர் எதிரிக்கு முன்னாடி சத்தமா சொல்லுங்க. அதான் ஆண்டவர், அதான் கர்த்தர், அதான் தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் நம்ம நேரத்தில் உள்ளுக்குள்ள பயம் இருக்கும், உள்ளுக்குள்ள அச்சம் இருக்கும். ஆனால் வெளியில் ஆண்டவர் நிறைய பேரை காமிக்கும் போது எப்படி தான் காமிப்பாரு? அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, அவன்லாம் அப்படிலாம் பயப்படுற ஆள்லாம் கிடையாது. நீ அவனோட போராடுறது வேஸ்ட்டு, நீ அவனோட சண்டை பண்ணுறது வேஸ்ட்டு. அவன் எல்லாம் தூக்கி போட்டு கேட்கல, நான் வாயிலே வர மாட்டேங்குது. நம்ம தான் நிறைய பேர் தூக்கியே போட மாட்டோம் போல இருக்குது. உங்களை பார்த்து எதிரிகள் என்ன சொல்லணும் தெரியுமா? இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும். அவன்லாம் அப்படியெல்லாம் பயப்படலாம் மாட்டான், அவெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அவன் பாரு, நீ நைட்டு போய் பாரு, கரெக்டோட தூங்கிட்டு இருப்பான் பாரு, நிம்மதியாக தூங்கிட்டு பாரு. நீ தான் இங்கே நினச்சிட்டே இருக்க அவன் தூங்காமல் இருக்கான்னு. அவனுக்கு அதெல்லாம் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வரணும்னு இந்த பலிபீடத்திலேருந்து நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு வருவதாக. இன்றைக்கு ஒருவேளை பாஸ்டர் நான் ரொம்ப கோழையாக இருக்கிறேன், பாஸ்டர் நான் ரொம்ப கோழையாக இருக்கிறேன், இந்த வசனம் எதுவுமே எனக்கு பொருந்தாது போல தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே என்னால் தாங்க முடியல, அவங்க ஒரு சின்ன பிரச்சனை பண்ணினாலே எனக்கு எல்லாமே போனது மாதிரியே தோணுது. எனக்கு அது இதனால் எத்தனையோ இடத்துல நான் தோற்று போய் வந்தேன். ஆனால் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே இயேசு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கத்த தருவார். எவ்வளோ பெரிய அம்பு உங்களுக்கு நேராக அப்படியே குத்தி கிழிக்கிறது மாதிரி வந்தாலும் அது உங்கள் முன்னாடி வரும்போது அப்படியே மடங்கி அது ஒன்றும் இல்லாமல் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாததை எதிரிகள் பார்ப்பார்களாக, எதிரிகள் பார்ப்பார்களாக. அந்த அம்பு உங்களுடைய குடும்பத்தை தாக்காமல் இருக்கிறதை எதிரிகளை கர்த்தர் காண செய்வாராக. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம்? எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, நீர் அமைதியா இருக்கிறீர், நீர் அமைதியா இருக்கிறீர். ஏன் அமைதியா இருக்கிறீர்? அந்த கர்த்தர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டவர் ஒரு அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. நான் கோழை அல்ல, நான் தைரியசாலின்றதை அவங்க முன்னாடி கர்த்தர் காண்பிக்க பண்ண போகிறார். ஆமென். எப்படி இருக்கும் பாருங்களா, அந்த சீனை நினைச்சு பாருங்க, சீனை நினைச்சு பாருங்க. அவ்வளோ உச்சகட்ட கோபத்தில் 7 மடங்கு அக்கினி சூளையில ஏற்றி இருக்கும்போது எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, இவங்க கடவுள் இப்போ காப்பாற்றிடுவாடா, ஒரு மலையை அனுப்பிடுவாருன்னா பார்க்க காப்பாற்றவே இல்லை. அப்படியே தூக்கி கொண்டு போய் உள்ள போடும்போது போட போனவங்க செத்து விழும்போது இவங்களுக்கு இந்த நிலைமை என்ன, உள்ள போனவங்களுக்கு எந்த நிலைமையும். நல்ல வேலை நம்ம இயேசுவை தெரிஞ்சா கூட அமைதியாக இருந்துட்டோம். ஒருவேளை நம்மளை மாதிரி 4-5 பேர் அங்கே இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. நல்ல வேலை இயேசு. நேற்றைக்கு ராத்திரி ஏன் கேட்டான்னு தெரில, என்னுடைய மூத்த மகன் ஜூடா வந்து நான் அப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். என்னை பார்த்து ஒரு கேள்வி அவன் கேட்டான், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னால், டாடி இந்த தானியலை வந்து சிங்க கெவியில் போட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் கேட்டேன், திடீர்னு வந்து இதை ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நிறைய பேர் வந்து சரி ஜீசஸ் மன்னிச்சிருவாங்க, நம்ம இந்த ஒரு டைமும் அந்த இடத்துல தப்பிச்சு போகலான்னு தானே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இல்லை நான் கண்டிப்பாக ஆண்டவரை மறுதலிக்கலாம் மாட்டேன், அந்த சிச்சுவேஷனில் சித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னேன்னு. ஓ அப்படியா அப்படின்னா ஏன் கேட்டான் அப்படின்னு தெரில, எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்மளால் நிறைய பேர், ஆண்டவரே அமைதியாக மட்டும் இருந்துடாதீங்க, ஆண்டவரே அமைதியாக மட்டும் இருந்துடாதீங்க, ஆண்டவரே தீக்குள்ளே மட்டும் என்ன கொண்டு போய் விடுறது விட்டுறாதீங்க, ஆண்டவரே எப்படியாவது இந்த அக்னி அழிச்சிருங்க, ஆண்டவரே அழிச்சிருங்க, ஆண்டவரே மழையை அனுப்புங்க, ஆண்டவரே. நம்ம நிறைய பேர் அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் அமைதியாகவே இருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னால், என்ன பிரச்சனைக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே, என்ன போராட்டத்துக்குள்ளே அனுப்பும் ஆண்டவரே. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளே நான் போய் நின்று என்னிலே ஒரு சேதமும் காணாததை பார்த்து என் எதிரிகள் ஆச்சரியப்படுற அளவிற்கு ஆமென் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும் நிலையாய் ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 3, மூன்றாவதாக 1 சாமுவேல் 26 அதிகாரம் 21 வசனம். ஸோ எழுதுறவங்க மட்டும் எழுதி கொள்ளுங்கள். 3வது பாயிண்ட், 3rd பாயிண்ட்,
ஆண்டவர் ஏன் நம்முடைய விஷயத்தில் அமைதியாக இருக்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தியானித்தோம்ல, சவுல் ராஜா தாவீது நிரந்தரமான ஒரு தீர்வை கர்த்தர் கொடுக்கும்படியாய் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கர்த்தர் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னார், உங்களுக்கு விரோதமான எதிரி தன்னுடைய கையில் இருக்கிற எல்லா ஆயுதமும் செலவழிந்து போய் அவனை 0 ஆக்குற வரைக்கும் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தர் ஏன் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னார், எதிரிக்கு முன்பாக என்னுடைய பிள்ளைக்கு என்ன பிரச்சனையை நீ கொடுத்தாலும் என் பிள்ளை கண்டிப்பாக சோர்ந்து போக மாட்டான் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்றால், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு முழு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைப்பதற்காக கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்புறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு எதிர்த்து வந்தாலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர்? சொல்லுங்க, கைகளை மேலே உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். தாவீதை பார்த்து அவ்வளவு நாட்களும் துரத்தி கொண்டு வந்திருந்த அந்த சவுல் அவனை பார்த்து சொல்லுகிறார், இல்லை இல்லை என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும். சொல்லுங்க ஒரு 10 டைம் இந்த வார்த்தையை கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும். சொல்லுங்க, சொல்ல 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 அந்த கிருபை உங்க மேல வரட்டும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். ஆமென். பாடலாமா சேர்ந்து? சிங்க கெவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் அவர் என்ன நினைத்தார். சிங்க கெவியோ தீசூளையோ என்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நீங்க நிற்பீங்க, என்ன வந்தாலும் கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவார். உங்கள் நிறைய பேரை கர்த்தர் பலசாலியாய் மாற்றுவார். நீங்கள் பிறக்கும் போது அவ்வளவு பலசாலிகள் அல்ல, நீங்கள் பிறக்கும் போது அவ்வளவு ஸ்ட்ராங்கானவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள். நீங்கள் நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போவதில்லை.